மகளே ரீசெண்டா பைக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் வந்துட்டே இருக்கு. மேஜரா வந்து பஜாஜ் பிராண்ட்ல இருந்து, ட்ரையம் பிராண்ட்ல இருந்து, கேடிஎம் பிராண்ட்ல இருந்து. ஏன்னா அவங்களோட பைக்ஸ் எல்லாமே அபவ் 350 சிசி. ஸோ அதனால டாக்ஸோட அந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பட் அதை வந்து அப்படியே ஒரு குட் நியூஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 390 சிசி, அதாவது 400 சிசிஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே 350 சிசியை டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டவுன் சைஸ் பண்ணப்பட்டு புதுசாக மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்க ஒரு பைக் தான் நம்ம கூட இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டாமினார், பஜாஜ் டாமினார் 400 பேட்ஜ்ல தான். பட் இந்த பைக்கோட என்ஜின் 350 தான். இந்த புது பஜாஜ் டாமினார் 350 எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாமா? வாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். இது வரைக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் தனியாக பார்த்துருப்போம், டூரர்ஸ் தனியாக பார்த்துருப்போம், அட்வென்ச்சர் டூரர்ஸ் தனியாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, க்ரூசர்ஸ் இருக்கு. வரும்போது இந்த பைக் இந்த செக்மெண்ட்ல ரொம்ப யூனிக்கான பைக். ஏன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். பர்ஃபார்மன்ஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ், டூரிங்க்கு டூரிங், கம்ஃபர்ட்டுக்கு கம்ஃபர்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால இது ஒரு ஹோல் பேக்கேஜ்னு சொல்லலாம். இந்த பைக்குக்கான ஆடியன்ஸ் யாரு அப்படின்னா, டூரிங் அதிகமாக விரும்புவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இந்த பைக் வச்சு கான்டினென்ட் டு கான்டினென்ட்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. செம்ம கேப்பபுளான ஒரு பைக் பேப்பரில். ஆனால் அது ரியல் டைம்ல நிறைய பேர் அச்சீவ் பண்ணி தான் அந்த பேப்பர்ல வந்திருக்கு. ஸோ அதனால ஒரு நல்ல பைக். சொல்லப்போனால் செக்மெண்ட்ல கொஞ்சம் அண்டர் ரேட்டட் மோட்டார் சைக்கிள்னு சொல்லலாம். எத்தனை பேர் டாமினார் பிடிக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஓகே, நம்ம டிசைன்ல பார்த்தோம் அப்படின்னா 350ல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஐடென்டிஃபை பண்ற மாதிரி எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டூரிங் கிட் கொடுத்தாங்க. இந்த பெரிய விண்ட்ஸ்கிரீன், அதுக்கப்புறம் அந்த நக்கல் கார்டு, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இந்த பேக் ரெஸ்ட் நீங்க பார்க்கலாம். அதில் பின்னாடி சப்போர்ட், பில்லியனோட டிராவல் பண்ற மாதிரி பேக் ரெஸ்ட் சப்போர்ட், டாப் பாக்ஸ் கேரி பண்ண மாதிரி கேரி, இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து அந்த டூரிங் பைக்குன்னு காமிக்கணுன்றக்காண்டி பண்ணாங்க. ஓகே, இந்த பைக்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், ஹார்ட்வேர்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையவே இருக்கும் மிச்ச பஜாஜ் பைக்ஸ் கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரண்ட்ல 110 செக்ஷன் டயர்ஸ். இந்த அலாய் வீல் வந்து இந்த பைக்ல கொஞ்சம் ஸ்பெஷல். டைமண்ட் கட் அலாய் வீல் வந்த புதுசுல வந்து பயங்கர பேசு பொருளா இருந்துச்சு இந்த அலாய் வீல். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பைக்ல இப்படி டைமண்ட் கட் அலாய் வீல் யாருமே கொடுத்தது கிடையாது. க்ரூசர்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ அது கொஞ்சம் ஸ்பெஷல். அண்ட் 320mm டிஸ்க், டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது. ஃப்ரண்ட்ல யூஎஸ்டி ஃபோக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ் சில்வர் கலர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணது நல்லா இருக்கு. இந்த பைக்கோட டேங்க் வந்து ஒரு டூரர் தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. 13 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி. டாமினாரோட பேட்ஜ். ஸோ இந்த டேங்க் பேட் வந்து கார்பன் ஃபினிஷ்ல இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த டுவல் பேரல் எக்ஸாஸ்ட், இது வந்து இந்த 2 எக்ஸாஸ்ட் கேனை டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நிறைய டிசைன் வந்து இந்த பைக்ல புதுசா இருக்கும். இது வந்து பஜாஜ் பைக்னே சொல்ல முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் நிறைய இந்த பைக்ல இருக்கு. பின்னாடி 150 செக்ஷன் டயர்ஸ், 230mm டிஸ்க், உங்களுக்கு டுவல் சேனல் ஏபிஎஸ், பிரேக்கிங் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட வெயிட், ஒரு க்ரூசரோட வெயிட் 190 கிலோகிராம். ஸ்போர்ட்ஸ் பைக்கோட வெயிட் மாதிரி இருக்காது, மேட்சே ஆகாது. 190 கிலோகிராம். இப்போ ஒரு 3 கிலோ கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 190 கிலோகிராம்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃப்ரண்டல் வெயிட் வந்து நல்லாவே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டூரர், நல்ல சீட்டிங் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருப்பாங்க. ரைடருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் இருக்கும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரக்சரு, அந்த டிசைன், அதில் யூஸ் பண்ணியிருக்க ரெக்ஸின், ஃபோம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதே பில்லியன் பார்த்தோம்னா, பில்லியனுக்கு ஒரு டீசெண்டான சைஸ், கொஞ்சம் அகலப்படுத்திருக்கலாம். பட் அதுக்கு தான் தனியாக அவங்க இந்த கேரியர்லாம் கொடுத்து, அதாவது இந்த டாப் பாக்ஸ் ஃபிட் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால 2 பேர் சேர்ந்து கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக லாங் டிரைவ்ஸ் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல வந்து அந்த பஜாஜோட எலிமெண்ட்ஸை பார்க்க முடியுது இந்த ஃபுட் பெக்ஸில், அந்த பிரேக் லெவரில். ஆனால் இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த பேஷ் பிளேட் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். சைடில் பிளாஸ்டிக், சென்டரில் மட்டும் ஒரு மாதிரி அலுமினியம் ஷேடில் ஃபினிஷ் பண்ணிருப்பாங்க. மெட்டல் 157mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் போது கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. பட் ஸ்டில் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை வச்சு சிட்டிக்குள்ளேயும் ஹைவேஸ்ல நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கும் போதுமானதாக இருக்கும். பேசிட்டே தான் இருக்கும். பட் இந்த பைக்கோட மேஜரான விஷயமே இன்ஜின் தான். பழைய இன்ஜின் வந்து 373 சிசில இருந்து இப்போ 349 கொண்டு வந்துட்டாங்க. பழைய இன்ஜினோட போர் 89mm தான். இப்போ புது இன்ஜினோட போரும் 89mm தான். பழைய இன்ஜினோட ஸ்ட்ரோக் 60mm, புது இன்ஜினோட ஸ்ட்ரோக் 56.1mm, கிட்டத்தட்ட 3.9mm ஸ்ட்ரோக் மட்டும் கம்மி பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த பைக்கோட பவர் ஃபிகர்னு பார்த்தோம்னா 40 bhps ஸ்டில் அப்படியே சேமா ஃபாலோ பண்றாங்க. முதல் 40.6 இருந்துச்சு, இப்போ ஒரு 0.6 ஹார்ஸ் பவர் கம்மி பண்ணிருக்காங்க. டார்க்னு பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு, 1.8 Nm டார்க் கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ அதுல வந்து ஹையர் ஆர்பிஎம் ரேஞ்சை வந்து மீட் பண்ணி இந்த பவர் அப்படி டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷலான பாயிண்ட். 373 சிசிலே வந்து 40 ஹார்ஸ் பவர் கொண்டு வந்துட்டு 350லயும் 40 ஹார்ஸ் பவர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது அவங்களோட டியூனிங். ஸோ ட்ரையம்ப்ல ரீசெண்டாக பார்க்குறோம். இப்போ கேடிஎம்ல அடுத்து பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் அந்த பைக்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த டாமினரோட இன்ஜினும் கொஞ்சம் டவுன் சைஸ் ஆனாலும் ஸ்டில் இட் ரிமைன்ஸ் த சேம் அப்படின்ற மாதிரி டார்க்கோட ரேஞ்ச் பண்ணும். அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த பைக்கோட கரண்ட் டார்க் 33.2 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டீசென்டான நம்பர்ஸ், நல்ல நம்பர்ஸ்னே சொல்லலாம் 350க்கு. ஸோ அதனால இந்த பைக்கோட இன்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொல்றதை விட, அதாவது வார்த்தையில சொல்றதை விட டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துருவோமா? மகளே, டாமினார் 400 பேட்ஜ்ல 350 தான்
ரியல் வேர்ல்டில். ஓகே லெட்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நல்ல லவுடான எக்ஸாஸ்ட் நோட். கிளச் இஸ் ஸோ சாஃப்ட், நல்ல சாஃப்டாக இருக்குது. பிகாஸ் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் பை த்ராட்டில் இருக்குது. ஓகே கியர் ஷிஃப்டிங்கும் பெரிய பைக்கில்னால ரொம்ப ஹார்டாகவோ ஸ்டிஃபாகவோ இல்லை, சீம்லெஸ்ஸாக இருக்குது. சீம்லெஸ்னால் கொஞ்சம் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது. ஓகே பார் டெலிவரி பார்க்கலாம். 1.8 Nm டார்க் தான், பட் ஆர்பிஎம் ரேஞ்சஸை வந்து கொஞ்சம் ஹையர் பண்ணியிருக்காங்க. பீக் பார் டெலிவரியும் பீக் டார்க் டெலிவரியும் கொஞ்சம் பீக் பார் வந்து ஒரு 200 ஆர்பிஎம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி டார்க்குக்கு 1000 ஆர்பிஎம் அதிகப்படுத்திருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த இனிஷியலில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் 1.8 Nm டார்க் கம்மியாயிருச்சு. ஆனால் அதே மாதிரி அதோட ரேஞ்சுமே கொஞ்சம் அதிகம். வந்து நம்ம ஒரு 2500 ஆர்பிஎம் 3000 ஆர்பிஎம் அந்த ஸ்வீட் ஸ்பாட் பீக் டார்க் டெலிவரியை வந்து ஃபீல் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம 4000 ஆர்பிஎம்ல ஃபீல் பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். கியர் பை கியர் பார்க்கலாம். 3 2 1 கோ. 53 தேர்ட் கியர்லேயே ஆல்மோஸ்ட் 98-100 கிட்ட போயிருது. பட் நமக்கு தேவை அந்த பவர் டெலிவரி எப்படி இருக்குது அப்படின்றது தான். பட் நான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த அக்ரஸிவ்னஸும் குறைஞ்ச மாதிரி இல்லை, ஆனால் அதே மாதிரி இந்த டார்க்கும் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு ஃபீல் ஆன மாதிரி இல்லை. பட் அந்த லைட்டாக ஒரு பாயிண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் ரேஞ்ச் அந்த இனிஷியல் டார்க்கில் இருக்க அந்த பீக் டார்க் ஃபீல் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. பட் ரொம்ப ஐடென்டிஃபிக்கலாக தெரியலை. பார்க்கலாம். 10 km/h வரைக்கும் போகுது. சொன்ன மாதிரி 4000 ஆர்பிஎம்ல தான் பீக்காக ஃபீல் பண்ண முடியுது. ஃபோர் டு 5 தாங்க. ஓகே நைஸ். ஸோ அதனால் அந்த இனிஷியல் ரேஞ்சில் தான் வந்து நோட்டீஸே பண்ணணும். இப்போ சடன் லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3 2 1 கோ. ஃப்ரண்ட் வீல் கொஞ்சம் பார்ப்போம். தான் செய்யுது, ரொம்ப இல்லை பட் கொஞ்சம் வந்து பவர் ஸ்லைட்லி டவுன் ஆன மாதிரி பாயிண்ட்ல ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன் பிகாஸ் பாயிண்ட்ல தானே கம்மி பண்ணியிருக்காங்க. க்ரூசிங் ஸ்பீடு பார்க்கலாம். இந்த பைக் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் க்ரூசர்னு சொல்லலாம். 6 கியர் போட்டாச்சு. 100லாம் அசால்ட்டாக க்ரூஸ் பண்ண முடியுது. 110 போவோம். 110 க்ரூசிங்கும் ஈஸி தான். அகேன்ஸ்ட் 2 தான். காற்று பலமாக தான் இருக்கு. பட் அதை அந்த காற்றை பிரிச்சுக்கிட்டு தான் போறோம். நம்ம 120 போறேன். ஓவராலா வந்து நல்லா ஸ்டெட்டியா போகுது. பிகாஸ் ஆஃப் த ஹார்ட்வேர்ஸ் டயர்ஸ் வெயிட் டு வெயிட் ரேஷியோ. காற்று பயங்கரமா இருக்கு வெளியே. பட் வந்து அசால்ட்டா 124 மேல போயிட்டு இருக்கோம் நம்ம. பட் அதான் அந்த க்ரூசிங் அப்படின்றது 120ல நல்லா இருக்கு. வெயிட் வந்து நம்ம ஒரு சைடு ப்ரான்ல பார்த்தாலும் இங்க அந்த வெயிட் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. அந்த ரைடை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஈஸியா டிரைவ் பண்ணி புஷ் பண்ணி போக முடியுது. 120 க்ரூசிங்ன்றது ரொம்ப அசால்ட்டா இருக்கு. ஆனா அதே மாதிரி அந்த பவர் டெலிவரியும் வந்து நல்லா இருக்கு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்மள ஓவர் டார்க்கியா ஃபீல் பண்ண வைக்கல. அந்த ஒரு மாதிரி மெச்சூர்ட் பவர் டெலிவரி அப்படின்னு சொல்லலாம். மெச்சூர்ட் அந்த சென்ஸ் அந்த ஒரு பைக்கருக்கு, அதாவது லாங் ரைட்ஸ் பண்ற பைக்கரை பத்தி பேசிட்டு இருக்கேன், ரைடர்ஸை பத்தி பேசுறேன். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இந்த பவர் டெலிவரி கொடுக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸாஸ்ட் நோட்லாம் அமேசிங்காக இருக்குங்க. 120ன்றது போதுமான ஒரு க்ரூசிங்காக இருக்கும். நீங்கள் ஸ்பீட் பண்ணணுன்னா 130க்கு மேலே கூட க்ரூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 124 அசால்ட்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓகே கொஞ்சம் கம்மி தாங்க. சின்ன ரோட்ஸில் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் ஓட்டணும். ஆனால் இந்த பைக்கில் இன்னொரு கான் நான் ஃபீல் பண்ணது, இந்த சைட் மிரர்ஸ் குவாலிட்டிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. பட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ரைடர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி. பாருங்க, நான் எவ்வளோ நேரம் பிடிச்சி ஸ்லோ மோஷனில் தான் மூவ் ஆகுது. நான் ரொம்ப நேரம் மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், பட் மெதுவாக மூவ் ஆகுது. விசிபிலிட்டி இஸ் குட், பட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே 0 to 60 பார்த்துருவோங்க. நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். 0 to 60 ஆல்ரெடி பழைய டாமினரோட வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் மெர்ஜ் பண்ண சொல்கிறேன். 0 to 60 எவ்வளோ நேரத்தில் லாக் ஆச்சு, இப்போ 0 to 60 எவ்வளோ நேரத்தில் லாக் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். 3 2 1 and go.
60. ஓகே, குயிக், ஸோ குயிக். 100 பார்த்துருவோம். 3, 2, 1 go. குயிக். நல்லா இருக்கு. 60 to 0 in rear brakes பார்க்கலாம். நல்ல ஸ்டாப்பிங், கொஞ்சம் கூட ஜெர்க்கு கொடுக்கல ரைடருக்கு, டயர் பிடிக்கல, எதுவுமே பண்ணல, நல்லா இருக்கு. அதனால உங்களை வந்து பதட்டப்படுத்தாது, அவ்வளோதான். நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் சிட்டிக்குள்ளேயோ இல்லை ஒரு மினிமலான டிராஃபிக்கில் ரைட் பண்ணும்போது ரியர் பிரேக்ஸை வச்சு உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகே, 60 to 0 இன் ஃப்ரண்ட் பிரேக்ஸில் பார்ப்போம். பிகாஸ் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் செம்ம ஸ்டாப்பிங்கு, உண்மையாகவே நல்ல ஸ்டாப்பிங். பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த பிரேக்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஒரு மாதிரி ஒரு அடாப்டிவ்னஸ் இருக்குங்க பஜாஜ் பைக்ஸ் எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன். பட் அதே மாதிரி இந்த பைக்கில் அந்த அடாப்டிவ்னஸ் இருக்குது. வைப்ரேஷன் டெஸ்ட் பண்ணும் இல்லையா, பவர் கம்மியாக இருக்குது, அதாவது இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு வைப்ரேஷன் எவ்வளோ இருக்குது, எந்த ரேஞ்சில் இருக்குது, முதல் இருந்த மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி ஃபீல் பண்ணல. இது ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் தான் பண்ணுறேன். அந்த வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தோணுச்சு. நம்பரில் பார்ப்போம் இப்போ. ஓகே, ரெடி கோ. ஒரு 2000 RPM போயிட்டுருக்கு பைக்கு. பட் ஆனால் ஒரு இன்னர் வைப்ரேஷன் லைட்டாக இருக்க தான் செய்யுது ஐடல் இல்லே, அதாவது இந்த ஐடல் RPMஸ்லே. 3000 டேங்க்கு கிட்ட லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. 4000 ஃபுட் பேக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. 5000 வந்து அப்படியே சீட்டிகிட்ட வருது. ஓகே, ஆனால் வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு அந்த 3500 to 4000 உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஹீட்டிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டிங் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடையாது. லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான். பட் சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்டில் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கணும். பார்த்தோம்னா கொஞ்சம் ஹீட்டிங் நம்ம ஃபீல் பண்ண தான் செய்வோம். அது பொதுவான ஒன்று, அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம லோ அண்ட் டார்க் பார்க்கணும். லோ அண்ட் டார்க்கை தான் பயங்கரமாக நாங்கள் கேலிப்ரேட் பண்ணியிருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கியரில் ஸ்டாப் பண்ணுறேன். சிட்டி டிராஃபிக்கில் இருக்கோன்னே வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணுறேன். லெட்ஸ் கோ. செகண்ட் கியர் வித்தவுட் ஆக்சலரேஷன், ஒன்லி பை த கிளச். ஓகே, எதுவுமே தெரிலங்க. இன்ஜின் இடிக்கலை, செயின் துடிக்கலை. ஓ, உண்மையாக நல்லா இருக்கு. அந்த ஓ அப்படின்றது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கான ஒரு சவுண்டு தான் அது. பாருங்க, அவ்வளோதான். நைஸ்லி கேலிப்ரேட்டட், நல்ல லோ அண்ட் டார்க். இப்போ 4th கியரில் வந்து ஒரு 80 கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லோ பண்ணுறேன், ஒரு 40க்கு கீழே வருவோம். இந்த இடத்துல பவர் லேக்லாம் நான் பெருசாக ஃபீல் பண்ணவே இல்லைங்க. இதுதான் அந்த மெச்சோர்டான பவர் டெலிவரி அப்படின்னு சொன்னேன் நான். 38க்கு போயிட்டோங்க 4th கியரில். நான் 80ல் போயிட்டு இருந்தேன், நான் இப்போ ஒரு 35 போயிடுறேன். ஒன்றுமே தெரிலங்க. நைஸ், நோ பவர் லேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். பவர் லேக் இந்த சென்ஸ் அந்த இடத்துல வந்து அந்த ஹார்ட்வேர் அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கியரை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு போக விடலை. அதை தான் சொல்கிறேன். இப்போ 6th கியர் போட்டுக்குவோம். 6th கியர் போட்டு 50க்கு வருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நான் ஆல்மோஸ்ட் 80, 90, 100 அசால்ட்டுங்க இந்த பைக்கில். அசால்ட்டாக போகும். இப்போ 60க்கு கீழே வந்துட்டேன் நான். 50க்கு கீழே வந்துட்டேன். 50 கீழே வந்தால் துடிக்குது. பட் வந்து 50க்கு, அதாவது 60 to 50 கீழே வந்தோம்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் தெரியல. நீங்கள் பாருங்களேன், நைஸ். அந்த 4th கியர் காலிபரேஷன் தான் அல்டிமேட். பிகாஸ் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த 4th கியரில் தான் போவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம், ஸ்லோ பண்ணோம்னா 4th கியரில் தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த இடத்துல அதுலேருந்து கீழே போனோம் அப்படின்னா அகைன் நம்ம கிளச்சை பிடிக்கணும், கியரை மாற்றணும், குறைக்கணும், ஏற்றணும், மாற்றணும், அப்படியே போவோம். ஸோ அது வந்து ரைடருக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. அந்த இடத்துல ஒரு கன்வீனியன்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் அல்டிமேட்டான விஷயம் நம்ம பார்க்குறேன். ஸோ அதனால இது ஒரு ரைடர்ஸ் பைக், ஒரு பர்ஃபெக்டான ரைடருக்கான பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் நம்ம மோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோம். ஃபைனல் டச் அதுதான் ரைடு மோடு. ஸ்போர்ட் மோட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கீங்க. பவர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இதில் நான் 0 to 60 பண்ணி காமிக்கிறேன். SC அப்படின்னு வருது. ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் அக்ரெசிவாக தான் ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்க்கலாம், அந்த டார்க்கே வந்து கொஞ்சம் பஞ்சியாக தான் இருக்குது. 11, 12 போகுது பார்த்தீங்களா, 13 போகுது. மோடில் வந்து பவர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ட்ராக்ஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, 0 to 60 ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்க்கலாம். 3, 2, 1 கோ.
60, 3, 2, 1, go. அந்த டைமர் இந்த டைமரும் மெர்ஜ் பண்ணி பாருங்க. இப்போ தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மோட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பான மோட்ல டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால மோட் டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணலாம். நான் ஓடினது ரோட் மோட்ல அல்டிமேட்டா இருந்துச்சுன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்ல இன்னும் அசால்ட்டா இருக்கும். ஸோ அதனால பவர் டிஃபரன்ஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு அந்த மேப்ல வந்து மோட்ஸ்க்கு. ஸோ இது என்னோட கருத்து. ஓவராலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த ரைட்ல ஷேர் பண்ணிட்டேன். இந்த 350cc இப்படி தான் இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போயிருங்க. மகளே, டாமினர் 400 350 யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்றத பார்ப்போம். பைக் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நேக்கட் பைக்லேயே வந்து கொஞ்சம் பெரிய பைக்காக ஃபீல் ஆகுது. நம்ம NS 400ல இந்த சைஸ் தான் எதிர்பார்த்தோம், பட் அந்த சைஸ்க்கு வரல. பட் ஒரு 400cc பைக்கான ப்ரெசன்ஸ் கரெக்டாக கிடைக்குதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் த டேங்க் சைஸ், யூஸ் பண்ணியிருக்க டயர்ஸ், எலிமெண்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் வச்சு சொல்லலாம். சீட் ஹைட் வந்து 800 mm கொடுத்துருக்காங்க. இன்க்ரஸ் பார்ப்போம். பிகாஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜ் கேரியர் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் காலை கொஞ்சம் தூக்கி போட்டு தான் ஏறுற மாதிரி இருக்கும். பெரிய டாஸ்க் இல்லை, பட் வெயிட்டு டாஸ்க் தான். 190 கிலோகிராம், நல்ல வெயிட் தான். கொஞ்சம் ஹெவியான வெயிட்னு சொல்லலாம் நேக்கட் பைக்குக்கு. க்ரூசருக்கு இட்ஸ் நாட் அ டீல், ரோட்ஸ்டருக்கு இட்ஸ் நாட் அ டீல், ஸ்கிராம்பிளருக்கு இட்ஸ் நாட் அ டீல். பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கு இது மேட்ரு தான். கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக வெயிட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதான்றத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. இந்த வெயிட்டை வச்சு சிட்டி யூசேஜ் பண்ண முடியுமான்றதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி நிறைய பெரிய பெரிய பைக்ஸ்லாம் ஓட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது பெரிய டாஸ்கே கிடையாது, ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இல்லை இப்போ தான் ஒரு பெரிய பைக் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொஞ்சம் பழகிற வரைக்கும் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது நார்மல் ஆயிரும். ஹேண்டில் பாரோட விட்த் பார்த்தோம்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அகலம் கிடையாது, ப்ராப்பராக இருக்குது. நல்லா அப்ரைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்க்கலாம் ரைடர் ட்ரையாங்கிள் நல்லா இருக்குது. அப்ரைட்டான அந்த ஃபீலை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. நான் ஃபீல் பண்ணுறேங்க. இந்த ஹேண்டில் பாரும் காம்பாக்டாக இருக்கனால ஈஸியாக சிட்டிக்குள்ளே அஜைலாக ஓட்ட முடியும் உங்களால். பட் வெயிட் தான் ஒரு பெரிய விஷயம். வெயிட்டை வச்சுட்டு நம்ம ஃப்ளிக் பண்ண முடியாது இல்லையா, ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கும். ஸோ அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஒரு சில இடத்துல நீங்கள் கட் பண்ணுறதுல நல்லா ஃபீல் பண்ணலாம். ஹைவேஸ்ல நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம், ப்ராப்பராக ஃபுட் பெக்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டான பொசிஷன், கம்ஃபர்டபுளான பொசிஷன் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த பைக்கோட ரைடிங் போஸ்டர் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டூர்னு சொல்லி கண்டிப்பாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்கள், நான் 5.8 feet, என்னோட 2 ஃபுட்டுமே கீழே பிளேஸ் ஆயிடுச்சு, முட்டும் மடங்கி தான் இருக்குது. ஸோ அதனால் ஹைட் பெரிய டீலாக இருக்காது. பிகாஸ் சீட் ஹைட் வந்து 800 mm பேப்பரில் இருந்தாலும் நான் உட்காரும்போது கொஞ்சம் கீழே தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு ஈஸியாக ஃபீல் ஆகுது. பட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் பெரிய மேட்டராக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுதான்றதை முடிவு பண்ணிக்கோங்க. பட் ஆல் த வே ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்போர்ட்ஸ் டூரர் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இது என்னோட கருத்து. மகளே, டாமினர் 400 இந்த 350 வந்தனால 2 குட் நியூஸ் இருக்குது. ஒன்று ப்ரைசிங், 2வது மைலேஜ். ரெண்டுமே குட் நியூஸ் தான். மைலேஜ்னு பார்த்தோன்னா 30 கிளைம் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 25 to 28 எதிர்பார்க்கலாம். ஹைவேஸ் போனீங்கன்னா 32ன்றது அதிகபட்சம். 30ன்ற 60 மைலேஜை கிளைம் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் 28ன்றது அஷ்யூர் பண்ணலாம் ஹைவேஸில். 30ன்றது நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து. ஓகே, என்னதான் சிசி கம்மியானாலும் பவர் சேம் தான். பவர் ஃபிகரில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதனால மைலேஜ் வந்து ஒரு 50% தான் குட் நியூஸே தவிர 50% குட் நியூஸ் கிடையாது. சேம் தான். அது பேட் நியூஸ்ன்னு சொல்ல வரல, பட் அது வந்து நியூட்ரல். அண்ட் செகண்ட் ப்ரைசிங் 37,000 கிட்ட விலையை கம்மி பண்ணியிருக்காங்க. இதுதான் அல்டிமேட்டான விஷயம். 400லேருந்து 350 ஆகிறதுல இதுதான் பெரிய பெனிஃபிட்டே. ஸோ இது வந்து கண்டிப்பாக பைக்கர்ஸ்க்கு குட் நியூஸ் தான். 37,000 கம்மியாகும் போது ப்ரைசிங் பாருங்கண்ணே, அல்டிமேட்டான ப்ரைசிங். இப்போ இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் 2,03,000 தான். ஆன் ரோட் பார்த்தோன்னா ஒரு 2,40,000க்குள்ளே உங்களால் வாங்கிட முடியும். ஒரு 2.5 லட்ச ரூபா பட்ஜெட் டாமினர் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல விஷயம் பார்க்கப்படுது. வந்து அப்படியே ஒரு 40,000 கூட்டிக்கோங்க, 2,90,000 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இப்போ ப்ரைசிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் இல்லை நல்லாவே கம்மியாக இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய பெனிஃபிட். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் டூரை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பைக்கை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். கான்னு பார்த்தோன்னா வெயிட்டு, 2வது வைப்ரேஷனு, 3வது கொஞ்சம் ஹீட். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி சிட்டி யூசேஜ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த வெயிட். அண்ட் கடைசியாக கான்னு பார்த்தோன்னா ஒரு சில இடத்துல இந்த பேனல் கேப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்குது. அது ஒன்று தான். இதான் கான். ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா நிறைய சொல்லலாம். பவரு, ஓவரால் ஸ்டெபிலிட்டி, பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனு, ரைடிங் போஸ்டர், சீட் கம்ஃபர்ட்டு, அண்ட் ஓவராலாக இதில் யூஸ் பண்ணி இந்த டூரிங் ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து டூர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டபுளாக இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸே ஆகாது. பட் டூர் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி வாங்குவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டான விஷயம்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரைடர் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி 3-4 ரைட் மோட்ஸ் வருது, கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஃபீச்சர்ஸில் வந்து கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. பஜாஜ் லைனப்லேயே ஒரு ப்ரீமியமான மோட்டார் சைக்கிள்ன்றது தான் பெரிய ப்ரோஸ். இதான் என்னோட கருத்து. இந்த பைக்கோட பிரைசிங்கை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த புது 350cc பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கருத்து என்ன? டாமினர் 400லேருந்து 350 ஆனதுக்கப்புறம் வாங்கலாம்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்கன்றதையும்
மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எத்தனை பேர் வாங்கலாம்னு இருக்கீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க அப்படின்றது. இதான் என்னோட கருத்து. பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணால் கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான் சொல்றது பிக் பைக்ஸ் ஆர் பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரைட் சேஃப்லி அண்ட் ரைட் ரெஸ்பான்சிபிலிட்டி.